முதல் இன்னிங்ஸோ 2வது இன்னிங்ஸோ ஆப்பனண்ட்டை முடிக்கணும், மேட்சை ஜெயிக்கணும் அப்படின்னா பந்து கண்டிப்பாக முத்துப்பாண்டி கைக்கு தான் எப்போதும் போகுது நான் பார்த்த வரைக்கும். அதுக்கேற்ற மாதிரி பந்தும் போட்டு கொடுத்தாரு. இந்த ஒரு போட முத்துப்பாண்டி வந்திருக்காங்க. முதல் பால் சூப்பராக போட்டாருங்க, தெளிவாக வாட்ச் பண்ணி போட்டாங்க. செகண்ட் பால் அதே மாதிரி பந்து காலில் விழுந்திருக்கு, பாடியில் போட்டிருக்காரு. மீண்டும் ஒரு டாட். போன பந்தை விட இந்த பந்து கொஞ்சம் உள்ளே வந்திருக்காங்க, கொஞ்சம் வேகம் கம்மி பண்ணியிருக்காங்க. 3வது பாலும் அதே மாதிரி ஷாட்டு வித் எக்ஸ்ட்ரா பேஸ். இந்த முறை 4th ஒன் வேகம் கம்மி பண்ணியிருக்காங்க. இது விக்கெட் டேக்கிங் டைம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சேஃபாக விழுந்திருக்கு. ஸ்ட்ரைக்குக்கு வந்துட்டாரு சிவா. இந்த பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார். 6 அடித்த பேட்ஸ்மேன். போன ஓவரோட கடைசி பந்து நல்ல ஓவர் போட்டார் தன்ராஜ், நல்லா போட்டார். 5 பால் போட்டு 2 தான் கன்சீட் பண்ணியிருந்தாங்க. கடைசி பாலை 6 மாற்றி கொடுத்தாரு. உள்ளே போடப்பட்ட ஒரு பந்து வெளில போயிடுச்சு. ஸ்லோவராக போட்டாங்க, ஒரு லாஃப்ட்டுக்கு ஃபுல்லாக பண்ண முல்ல. அது கைக்கு பேருக்கு. பிரதாப் நாட் மேக்கிங் எனி மிஸ்டேக்னு அந்த விக்கெட்டு ஒரு மச் வேல்யூபிள் விக்கெட்டு, மச் வேல்யூபிள் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன். ஒரு முக்கிய பந்து டார்கெட் டிசைடிங் பால், ஸ்விங் அண்ட் மிஸ். அது வெல் வித் இந்த லைன் போட்டிருக்காருங்க. ஒரே ரன் ஓவர், அதுதான் அவரோட பெருமையே. ஓமலூருக்கு பெருமை சேர்த்த, சேலத்துக்கே பெருமை சேர்த்த, சேலம்னால சென்சேஷனல் பேர் நிறைய பேரை கொண்டு வராங்க. அதில் பேர் போன ஒருத்தர் புகழெங்கும் போங்கும் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு முழுக்க அவர் தெரியாத ஆளே கிடையாது. ஸோ லாஸ்ட் ஓவர் அப்படின்னா முத்துப்பாண்டி கையில் நம்பி கொடுக்கலாம், நல்லா போட்டு தருவார்.